திமுகவுக்கு எப்படி மேற்கு மண்டலமோ அதே போல அதிமுகவுக்கு சென்னை தலைநகரம் 16 தொகுதிகள்லயும் போன முறை கோட்டை விட்டாங்க. ஆனா நிச்சயமா இந்த முறை விருகம்பாக்கம், ஆர்கே நகர், அப்புறம் மயிலாப்பூர், தியாகராய நகர், சோழிங்கநல்லூர், சைதாப்பேட்டை, இப்படி ஒரு 8 தொகுதிகளில் கட்டாயம் அதிமுக வெற்றி பெறும். அதற்கான வியூகத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வகுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க தலைநகர ரத்தத்தின் ரத்தங்கள். அதாவது வலிமையான கூட்டணியை அமைச்சிருக்கோம், பாஜக எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. உதாரணமா சொல்லணும்னா நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா தென் சென்னை தொகுதி எடுத்துப்போமே, அதற்கு உண்டான தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில 17,965 வாக்குகள் அதிமுக பெற்றது. பாஜக 45,206 வாக்குகளை பெற்று இருக்கு. அதே போல ஆர்கே நகர் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக 36,938 வாக்குகளை பெற்றிருக்கு. பாஜக 17,141 வாக்குகள். அதே நேரத்தில் நாத்தக எடுத்துக்கிட்டோம்னா 19,927. இந்த வித்தியாசம் பார்த்தோம்னா வெறும் 7,358 வாக்குகள் தாங்க. இப்படி வலிமையான ஒரு கூட்டணியை அமைச்சு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, மக்களுடைய அதிருப்தி, ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி, அதை அதிமுகவுக்கு சாதகமான வாக்குகளாக அறுவடை செஞ்சா நிச்சயமாக சென்னையில 8 தொகுதிகளை வெல்ல முடியும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள். இதை ஒட்டித்தான் அதிமுகவுடைய வடசென்னை மாவட்ட செயலாளரான திரு RS ராஜேஷ் பேசுறப்ப, இங்க இந்த வடசென்னையே எடுத்துக்கிட்டோம்னா போதை பழக்கம், போதை புழக்கம், பொருட்கள் புழக்கம் இங்க அதிக அளவுல இருக்கு. மக்களை பாதிப்படைய வச்சுட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சோ இந்த போதை பழக்கத்துக்கு எதிராக தினந்தோறும் 400க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நாங்க போய் டோர் ஸ்லிப்புகளை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இதற்கு எதிரான பெரிய கேம்பெயின் நடத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து களமாடுறதால நிச்சயமாக சென்னை தலைநகரமும் அதிமுக வசமாகும் அப்படிங்கிறாரு உறுதியான குரல்ல.